ஹலோ எவ்ரியோன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தோட மிக முக்கிய ஒரு புதிய செய்தி வெளியீடு இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞரின் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது தமிழகத்தில். இது மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த திட்டத்தோட நோக்கமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை பிரத்யேகமாக அரசு தரப்புலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. 2030க்குள்ள குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறத இதோட இலக்கு. ஸோ அடுத்த 6 ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் தமிழகத்தில் ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 மற்றும் 2025 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீட்டோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 3.5 லட்சம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீட்டுக்கான அறிவிப்பு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 2024 வந்திருந்தது. இதுக்கான அரசாணையும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து பிறப்பிச்சிருந்தாங்க. இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் தகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடிசை வீட்டில் வசிக்கிறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த திட்டம் ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதுபோக கடந்த 2024 to 2025 யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து 500 கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ கலைஞரின் கனவு இல்லம் மேலும் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, புதிதாக 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி செயல்பாட்டில் இருந்தாலும் இப்போ அதற்கான ஒவ்வொரு ஸ்டேஜ் அமௌண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த பயனாளிகளோட வங்கி கணக்குக்கு. அந்த அடிப்படையில் இப்போ இந்த திட்டத்திற்காக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதியில் ஏறத்தாழ 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக அனைவருக்கும் வீடு என்ற கணக்கெடுப்பின் வழியாக கண்டறியப்பட்டதன் அடிப்படையில் குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற பொருட்டில் 2030க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா டான்ஸ் அண்ட் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் குறைந்த விலையில் கொள்முதல் செய்யப்பட்டு துறை மூலமாக தற்போது வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டின் கட்டுமானத்திற்கு ஏற்ப தரைமட்ட நிலை, ஜன்னல் மட்ட நிலை, கூரை வேயப்பட்ட நிலை மற்றும் முடிவுற்ற பின் என 4 தவணைகளில் ஒற்றை ஒருங்கிணைப்பு வங்கி கணக்கில், அதாவது சிங்கிள் நோடல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மூலம் தொகை நேரடியாக பயனாளியோட வங்கி கணக்கில் வர வச்சிருக்காங்க. ஸோ இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து 1625 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கட்டுமான நிலைக்கு ஏற்ப 1350 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த துறையின் மூலம் வழங்கப்படும் சிமெண்ட் மற்றும் இரும்பு கம்பிகள் என 249 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே மொத்தம் 1600 கோடி இதுவரை கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் செலவினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட 1 லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு வீடுகளின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தும் பொருட்டு தமிழ்நாடு அரசு மேலும் 500 கோடி ரூபாய் விடுத்து ஆணை வழங்கியுள்ளது. தற்போது வரப்பெற்றுள்ள 500 கோடி ரூபாயை சேர்த்து மொத்தம் இந்த வருடத்திற்கான 1 லட்சம் காங்கிரீட் வீடுகளுக்கு 2125 கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கி கணக்குக்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டு முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர தமிழக அரசால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஸோ அதாவது இந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 2024 மற்றும் 2025, அதாவது இந்த நிதியாண்டு மார்ச் 31ஆம் தேதியோட முடியுது. அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசுலேருந்து இந்த 1 லட்சம் காங்கிரீட் வீடுகளுக்கும் 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. கட்டுமான பணிகளை துரிதப்படுத்த தமிழ்நாடு அரசு மேலும் ஒரு 500 கோடி ரூபாய் வந்து ஆணை வழங்கி பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா தரைமட்ட நிலை, அதில் ஒரு அமௌண்ட் வரும். ஜன்னல் மட்ட நிலைக்கு ஒரு தரப்பான அமௌண்ட் வரும். அதுக்கடுத்த கூரை வேயப்பட்ட நிலை, அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா பணி முடிவுற்ற பின்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு 4 ஸ்டேஜில் வந்து இந்த அமௌண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 4வது ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 500 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளியாக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு 4வது ஸ்டேஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது ஸோ வரக்கூடிய மார்ச் மாதத்திற்குள்ளே உங்களோட வங்கி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடுபடுறது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.